சப்கான்ஷியஸ் அப்படின்னும் போது சப்கான்ஷியஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா நம்ம முன் பிறவிகளோட எல்லா சரித்திரமும் அந்த சப்கான்ஷியஸ்ல இருக்கும். கான்ஷியஸ் அப்படின்றதுனா இந்த பிறவியில நம்ம என்னெல்லாம் அடைஞ்சோம் அதெல்லாமே கான்ஷியஸ்ல இருக்கும். ஸோ இப்போ தியானத்துல நம்ம அங்க போய் நடுவுல நிக்கிறோம். ஸோ அந்த நடுவுல நிற்கும் போது இந்த ரூம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இங்க சப்கான்ஷியஸ் ரூம், இங்க கான்ஷியஸ் ரூம் வச்சுக்கோங்க. ரெண்டுக்கு நடுவுல நிற்கும் போது நீங்க இந்த பக்கம் திரும்பும் போது கான்ஷியஸ் ரூம் தெரியுது, இந்த பக்கம் திரும்பும் போது சப்கான்ஷியஸ் ரூம் தெரியுது. ஸோ இப்போ நிறைய பேர் என்னோட பாஸ்ட் லைஃப் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அந்த பாஸ்ட் லைஃப் எப்படி பாக்குறாங்க? அந்த டீப் ஸ்டேட்ல ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கும்போது சப்கான்ஷியஸ் பக்கம் அவங்க திரும்பும் போது பாஸ்ட் லைஃப்ஸ் எல்லாம் தெரியுது, கான்ஷியஸ் பக்கம் திரும்பும் போது இந்த வாழ்க்கை ஃபுல்லா தெரியுது. ஆக்சுவலி நமக்கு பாஸ்டும் தெரியும், ஃபியூச்சரும் தெரியும். நிறைய பேர் ஃபியூச்சரை பார்த்தேன்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அவங்க அந்த கான்ஷியஸ் அந்த தியான நிலையில அது பார்க்கும்போது அப்போ ஃபியூச்சர் எல்லாம் தெரியுது. ஸோ இதுதான் தியானத்தின் அறிவியல்.